புனித நீரில் மனித கழிவில் உள்ள கிருமிகள். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிக்கையில் தகவல். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். சென்னையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். தேர்தல் தேர்வு கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்வு செய்த பிரதமர் தலைமையிலான குழு. ஆவினில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது டெல்லி சிபிஐ. ரேஷனில் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான பாமாயில், துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அறிவிப்பு. காரைக்கால் தர்காவில் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா. மின் அலங்காரத்துடன் நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலம். மதுரை, திருச்சியில் பிரம்மாண்டமாக அமைய உள்ள டைட்டில் பூங்காக்கள். இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுகவில் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள் என அறிவிப்பு. 2 நாள் பயணமாக டெல்லி வந்த கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்ற பிரதமர் மோடி. ஒசூரில் தர்மராஜா திருக்கோயில் பூக்கரக விழா. $48 கிலோ கரகத்துடன் ஆடி வந்த பக்தர். வேலூரில் தாறுமாறாக ஓடிய பேருந்து. அடுத்தடுத்து 6 வாகனங்கள் மீது மோதி விபத்து. படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பள்ளியில் மாணவிக்கு பாலியல் சீண்டல். ஆசிரியரை கைது செய்து காவல்துறை விசாரணை. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை. சவுதி அரேபியாவில் அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவு அமைச்சர்கள் இன்று பேச்சு. கடுமையான பனிப்புயலால் பாதிக்கப்பட்டுள்ள கனடா. சாலை முழுவதையும் ஆக்கிரமித்துள்ள பனியால் போக்குவரத்து பாதிப்பு. இத்தாலியில் பல மீட்டர் உயரத்திற்கு தீப்பிழம்பை கக்கும் எட்னா எரிமலை. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். விமான சேவை கடும் பாதிப்பு. தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு $240 அதிகரிப்பு. 1 சவரன் தங்கம் மீண்டும் 64,000 நெருங்கியது. நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் எதிர்ப்பை மீறி ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.
நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு தேர்வு செய்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்வுக்குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சரை நியமித்து மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனால் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மனு மீதான விசாரணை முடியும் வரை புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார். இதனை பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு ஏற்க மறுத்தது. 30 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 5 பேரில் ஒருவரை தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் தேர்வு செய்தனர். இதன்படி தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது தேர்தல் ஆணையராக உள்ள ஞானேஷ்குமாரை நியமிக்கும் தேர்வுக்குழுவின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். கேரளாவிலிருந்து கடந்த 1988ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட ஞானேஷ்குமார் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். மத்திய அமைச்சர் அமித் ஷா நிர்வகித்து வந்த கூட்டுறவுத்துறையின் செயலாளராக பணியாற்றிய பின் ஞானேஷ்குமார் ஓய்வு பெற்றார். வரும் 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹரியானாவிலிருந்து 1989ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட விவேக் ஜோஷியை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். முன்னதாக தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதால் அதுவரை தேர்வுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் கோரிக்கை விடுத்திருந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி, புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு விவகாரத்தில் மோடி அரசு ஈகோவை கைவிட்டு காங்கிரசின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றார். தேர்வுக்குழுவிலிருந்து தலைமை நீதிபதியை நீக்குவது என்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய குழுவை அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள விரும்புவதாகவே உணரப்படுவதாகவும் இதில் வெளிப்படைத்தன்மை மட்டுமே தேவை என்றும் அபிஷேக் மனு சிங்வி கூறினார். தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் தெரிவித்திருந்தார். மேலும் அதிமுக ஒன்று சேர எந்த நிபந்தனையும் தான் விதிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். அதற்கு 6 மாதம் அமைதியாக இருந்தால் OPS-ஐ கட்சியில் இணைக்க பரிந்துரைப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு தனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் எதிர்வினையாற்றியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம், மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 3 ஆண்டுகளாக கட்சியை ஒருங்கிணைக்க போராடி வருவதாகவும் அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான ரகசியம் தன்னிடம் உள்ளதாகவும் கூறினார். மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்று வைராக்கிய உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாக அந்த முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு சேரும் என்பதையும், அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது, சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது, அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் ஒரு தொண்டர் வருவார் என்றும் பொதுச் செயலாளர் பதவியே இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு உறுதியாக வரும். நாளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒற்றை தலைமைக்கு வந்தும் தேர்தலை சந்திக்க திறனற்ற கட்சியாகத்தான் அதிமுக உள்ளது என கூறினார். அதிமுக இணைய வேண்டும் என்றுதான் ஆரம்பம் முதலே பாஜக தலைமை கூறி வருகிறது என்றும், கோவைக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.